தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/1/2026 புதன்கிழமை அனுசம் நட்சத்திரம் பின்னிரவு 4:21 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். எனவே நாம் இல்லத்தை சுத்தமாக வைத்து வெள்ளையடித்து எல்லா சாமான்களையும் ஒழுங்கு செய்து வைத்துக் கொண்டு நாளை பொங்கல் திருநாளை கொண்டாட வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். நாளை விடிந்தால் பொங்கல் திருநாள். இன்றைக்கு சூரிய பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது மகர ரவி எப்பொழுது செல்கிறது என்றால் மாலை 6:12க்கு இன்றைக்கு மாலை 6:12க்கே மகர ராசிக்கு ரவி செல்கின்றார். மகரத்துக்கு சூரியன் செல்கின்ற பொழுதுதான் மகர சங்கராந்தி பொங்கல் என்பார்கள். கதிரவன் மகரத்துக்குள் செல்கின்ற பொழுது மகர சங்கராந்தி பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். ஆகையினாலே நாளை நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க வேண்டும். அதை பற்றி நாளை உங்களுக்கு விரிவாக சொல்வேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். மகர ராசிக்குள்ளே செவ்வாயும் உச்சம் பெறுகின்றார். இதுவரை செவ்வாய் தனுசு ராசியில இருந்தார். இன்றைக்கு மகர ராசிக்கு செல்கின்றார். மகர ராசிக்கு செல்கின்ற பொழுது மகரத்திலே அங்கு சுக்கிரனும் இருக்கின்றார், புதனும் இருக்கின்றார். புத சுக்கிர யோகமும் இருக்கின்றது, சுக்கிர மங்கள யோகம் இருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த செவ்வாய் இங்கு வருவதனாலே மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். எனவே அந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இந்த உச்சம் பெற்ற செவ்வாயால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையப் போகிறது. இன்று முதல் அந்த செவ்வாய் அங்கே இருக்கும் வரை அற்புதமான பலன்கள் அவர்களுக்கு நடைபெறும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். இடம் பூமியால் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவார்கள். இந்த நாள் இந்த செவ்வாய் பேச்சியின் விளைவாக அந்த 2 ராசிக்கும் அதிபதியாக விளங்குவதனாலே அவர்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறும் என்று சொல்லி விதியை மாற்றும் திதியை பற்றி உங்களுக்கு சொல்லி வந்தேன். அதிலே ஒரு கவிதையாகவே சில திதிகளை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சொல்லப் போகிறேன். வானில் நிலா நிறைந்த நாள் குகனுக்காக. அது எப்ப? பௌர்ணமி அன்றைக்கு. குகன்னா முருகப்பெருமான். வானில் நிலா நிறைந்த நாள் குகனுக்காக, வலது பிறையில் பிரதமைக்கோ துர்க்கைக்காக, காண்கின்ற திருதிகைக்கோ 2 தெய்வங்கள். திருதிகை வந்தா 2 தெய்வத்தை கும்பிடணும். அது என்ன தெய்வங்கிறத நான் பிரிதொரு முறை உங்களுக்கு சொல்றேன். கணபதியோ சதுர்த்தியிலே வணங்க வேண்டும். சதுர்த்தின்னு வந்துருச்சுன்னா அந்த திதியில கணபதியை கும்பிடணும். கூன் பிறையோ பஞ்சமியாய் திகழும் போது, பஞ்சமி திதின்னு வர்ற போது கோமகனாம் தேவர்களின் தலைவனுக்கும் மான் காட்டில் உலா வந்த வள்ளி பங்கன் வடிவேலன் சஷ்டிக்கும் வரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. இந்த பஞ்சமிக்கு எதை வணங்கணும், அஷ்டமிக்கு எதை வணங்கணும், திருதியைக்கு எது வணங்கணும் அப்படிலாம் இருக்கு. திருதியில தான் உங்களுக்கு அட்சய திருதியின்னு வரும். தங்கம் வாங்க உந்த நாள்னு சொல்லி நீங்க எல்லா இதுலையும் படிப்பீங்க. பொதுவா இந்த திதியை பார்த்து கொண்டாடுகிற பொழுது நம்முடைய விதி மாறும் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையிலே அதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இன்று போகி பண்டிகையை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி நாளை பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கூறி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்கின்ற நாள். தொடர்ந்து உங்களுக்கு விரயங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வீட்டில் உள்ளும் உங்களுக்கு பிரச்சனை, வெளியிலும் உங்களுக்கு பிரச்சனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு அமைதியை நீங்கள் கடைபிடிக்க நினைத்தால் கூட கடைபிடிக்க இயலா வண்ணம் தொலைபேசி வாயிலாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு போகி பண்டிகை. இரண்டாவது, இன்றைக்கு கிழமை புதன் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று பெருமாள் வழிபாடு, இலக்குமி வழிபாடு, அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 3லே குரு இருப்பதனாலே யாரிடமும் எந்த பொறுப்பையும் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். மேல் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் வரலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். மூடி கிடந்த தொழிலை திறப்பு விழா நடத்த முயற்சிப்பீர்கள். எப்படியாவது இந்த தொழிலை மீண்டும் தொடர வேண்டுமே என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறப் போகின்றது. மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். பயணங்களாலும் பலன் கிடைக்கும். இன்றைக்கு பக்கபலமாக நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்றன. திறமை மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். வரங்கள் வாயில் தேடி வரலாம். வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையப் போகின்றது. புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். 3ல் கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு நிகழும்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட ராகுவோடு கூடியிருப்பதனாலே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். நீண்ட தூரத்துக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபடுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். தொழில் உத்தியோகத்திலே உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டு. 6ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். வரும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 3-8 அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. பயணங்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. உத்தியோகத்தில் சக பணியாளர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலும் இன்று நல்ல நாள், யோகமான நாள். உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் அகலும். உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வழிபாடுகளில் அதிக நம்பிக்கை காட்டுவீர்கள். அருகில் உள்ளவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி அல்லது எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், குரு 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். சகட யோகமான ஜாதகம் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். கேட்ட இடத்திலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து விடுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். 2இல் சூரியன் இருப்பதனாலே அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் யோகமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியில் சூரியன், குரு பார்க்கின்றார். எனவே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகிறது. நேற்று வரை நீங்கள் எதிர்பாராத ஒரு பொறுப்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். 2ஆம் இடத்திலே செவ்வாய். இடம்பூமி வாங்கும் யோகமும் உண்டு. ஒரு இடத்தை பேசி வைத்திருக்கிறோமே, இன்னும் பத்திரப்பதிவில் தடை இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம்பூமியாலும் லாபம் கிடைக்கும். இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் தொழிலுக்கான மூலதனத்தை போட்டு பெருக்கிக் கொள்ளவும் நினைப்பீர்கள். 9இலே கேது இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையும் உங்களுக்கு நிறைவேறலாம். இன்று இனிய நாள். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகத்துவமான நாள். கேட்டது கிடைக்கும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு உங்களுக்கு ஏற்படும். சொத்துக்களாலும் யோகம், சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களை சந்திப்பு ஆகியவை நிகழ்கின்ற நாள் இந்த நாள். 2இலே ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். பாக்கியலும் வசூலாகலாம். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு வருமானம் உண்டு. இன்று இனிய நாள், யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கப் போகின்றது. முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்களை பைசல் செய்துவிட்டு புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் யோசிப்பீர்கள். உங்கள் யோசனைகள் எல்லாம் வெற்றி பெறும். செய்தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலே பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கும் இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. வாகன யோகமும் பயணங்களும் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். 6இல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே, வேறு உத்தியோகத்துக்கு மாறலாமா என்று சிந்திப்பீர்கள். அப்படி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து இன்றைக்கு அழைப்புகள் வரலாம். வருமானத்தோடும், அதாவது பதவி உயர்வோடு மட்டுமல்ல, ஊதிய உயர்வோடு கூடிய இடம் உங்களுக்கு அமையலாம். அப்படி வந்தால் வருவதற்கு முன்னதாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்துவிட்டு நீங்கள்
நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. காரணம், உங்களுக்கு விரயச்சினையின் ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த நாளில். சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. மாலை நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.